மாநகராட்சி அரசு பள்ளிகளில் சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக விழிப்புணர்வு பேரணி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. இந்த விழிப்புணர்வு பேரணியின் முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. மைதிலி, கடந்த சில ஆண்டுகளாகவே அரசு பள்ளிகள், அதாவது சென்னை மாநகராட்சி பள்ளிகள் மட்டுமின்றி அரசு பள்ளிகளிலுமே தொடர்ந்து சேர்க்கை சதவீதம் என்பது குறைந்து வருகிறது. இந்த நிலையில், அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநகராட்சி பள்ளிகளிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இதனையடுத்து தற்பொழுது அதாவது ஆசிரியர் கூட்டணி சார்பாக இன்று ஆசிரியர்கள் அதாவது மாநகராட்சி பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மெரினா கடற்கரையில் ஒரு மாபெரும் பேரணி நடத்தி வருகிறார்கள். அதனுடைய மாநில பொருளாளர் நம்மிடையே இருக்கிறார். சார், இந்த பேரணியில எத்தனை பேர் கலந்துட்டு இருக்கீங்க? மேற்பட்ட ஆசிரியர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 600க்கு மேற்பட்ட ஆசிரியர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த வலியுறுத்தும் விதமா பெற்றோர்களுக்கு நீங்க இந்த பேரணி மூலமா என்ன வலியுறுத்துறீங்க? பணத்தை விரயமாக்காமல் சென்னை பள்ளிகளே தரமான இலவச கட்டாய கல்வியை வழங்குகின்ற, அதிலும் இந்த ஆண்டு அனைத்து பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதை பயன்படுத்தி பணத்தை விரயமாக்காமல் இங்கே உங்களுடைய பிள்ளைகள் சேர்த்து சிறப்பான கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான். தொடர்ந்து மாணவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக மாநகராட்சி பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் சேர்க்கை விகிதம் என்பது குறைவதற்கு என்ன காரணம்? காரணம் மக்களுடைய மனப்போக்கு குறையவில்லை என்று இங்கே ஆங்கில மீடியம் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்மொழி அம்மாவுடைய ஆணைக்கிணங்க வணக்கத்துடைய மேயர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வியை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகமாகும். மைதிலி, இந்த ரேலியை பொறுத்த வரைக்கும், அதாவது மாநகராட்சி பள்ளிகளில் அவர்களுக்கான சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்கள், நீங்க பார்க்கலாம், சுமார் ஒரு 600க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்று அவர்களுக்காக இந்த மாணவர்களுடைய சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இன்று மெரினா கடற்கரையில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்திற்காக பேரணி நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு, அதாவது தற்பொழுது மாநகராட்சி பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்விகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. எனவே சிறந்த மாணவர்களை தங்களாலும் உருவாக்க முடியும் என்ற ரீதியிலும் பொதுமக்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த பேரணி தற்பொழுது மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. மைதிலி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜா.